ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் அரவிந்த். ஸோ இன்னைக்கு என்னோட பத்தி பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா சர்வ ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையிலையும் வந்து எடுக்கப்படுறதுல பியூர்லி நிரந்தர அரசு பண்ணிட்டாங்க. அதாவது யூபிஎஸ்சில இருந்து நம்மளுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 13/6/2024 வந்து சொல்லிருக்காங்க. ஆன்லைன்ல மட்டும் தான் நண்பர்களே அப்ளை பண்ண முடியும். மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கிற எல்லா நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி அண்ட் மத்த சோசியல் குரூப்லயும் வந்து ஜாயின் பண்ணி உங்களுடைய அப்டேட்ஸ் உடனே நீங்க தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஹாய் ஹலோ நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் யூபிஎஸ்சில இருந்து நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேகன்சிஸ் லிஸ்டும் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு யுவர் கேட்டகரிக்கு 2 காலி பணிகளும், ஓபிசிக்கு 1 காலி பணிகளும், எஸ்சிக்கு வந்து 1 காலி பணியிடங்களும் வந்து கொடுத்திருக்காங்க. லெவல் 10க்கு தான் அப்ளை பண்ண போறீங்க. யுவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா up to 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஓபிசி கேட்டகரிக்கு up to 38 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எஸ்சிக்கு வந்து up to 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சுக்கணும், மாஸ்டர் டிகிரி வந்து கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதோட டீடைல்ஸ் வந்து இங்க இருக்குது, நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர் டிகிரி இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ அதோட டீடைல்ஸ் வேகன்சிஸ் எல்லாமே இருக்குது, நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் டெப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆர்ஜியாலஜிஸ்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு 67 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல யூஆர் கேட்டகரிக்கு 29 காலி பணியிடம், ஏபிஎஸ்க்கு 6 காலி பணியிடம், ஓபிசிக்கு 18 காலி பணியிடம், எஸ்சிக்கு 10 காலி பணியிடம், எஸ்டிக்கு வந்து 4 காலி பணியிடங்களும், பெர்சன் டிசபிலிட்டிக்கு வந்து 2 காலி பணியிடங்களும் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. லெவல் 10க்கு தான் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. யூஆரை பொறுத்த வரைக்கும் வந்து up to 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஓபிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா up to 38 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு வந்து up to 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். பெர்சன் டிசபிலிட்டினா up to வந்து 45 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி ஆர்த்தாலஜி வந்து நீங்க முடிச்சிருக்கலாம். இல்ல அப்படின்னா மாஸ்டர் டிகிரி இந்தியன் ஹிஸ்டரி வந்து எடுத்து படிச்சிருந்தாலே போதும், நீங்க வந்து எலிஜிபிள். ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, 3 years எக்ஸ்பீரியன்ஸ். சோ ஏன்னா சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கனால 67 காலி பணியிடங்களுக்கு ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேண்டேட்டரியா வந்து கொடுத்திருக்காங்க. அதோடைய ஒர்க்கிங் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் சிவில் ஹைட்ராலிக் ஆபீசருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் இருக்கு. இயருக்கு 3 காலி பணியிடம், எஸ்டிக்கு வந்து 1 காலி பணியிடம், பெர்சன் டிசபிலிட்டிக்கு வந்து 1 காலி பணியிடங்களும் வந்து கொடுத்திருக்காங்க. லெவல் 7க்கு வந்து கொடுத்திருக்காங்க. இயரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா up to 30 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எஸ்டிக்கு வந்து up to 35 விண்ணப்பிக்கலாம். பெர்சன் டிசபிலிட்டி இருந்தீங்கன்னா up to வந்து 40 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் வந்து இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தாலே பதில், மேலனா வந்து டிகிரி ஏதாவது ஒன்று படிச்சுக்கலாம். சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி ரிலேட்டட் மாஸ்டர் டிகிரி, கம்ப்யூட்டர் மேத்தமெட்டிக்ஸ், ஜியோகிராபி, ஜியோபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதோ ரிலேட்டட் வந்து ஏதாவது நீங்க வந்து எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. சோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்குது, நீங்க ஒன் பை ஒன்னா பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதோட ஒர்க்கிங் டீடைல்ஸ் பத்தியும் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் ஸ்பெஷலிஸ்ட் கிரேட் 3 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 6 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இயருக்கு up to 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஓபிசிக்கு up to 43 வயசு வரைக்கும், எஸ்சிக்கு வந்து up to 45 வயசு வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் டீச்சிங் ரிலேட்டட் வந்து இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் ஸ்பெஷலிஸ்ட் கிரேட் 3 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து 61 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. யுவர் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் 23 காலி பணியிடங்களும், இடபிள்யூஎஸ்க்கு 3 காலி பணியிடங்களும், ஓபிசிக்கு 3 காலி பணியிடங்களும், எஸ்சிக்கு வந்து 6 காலி பணியிடங்களும், எஸ்டிக்கு வந்து 2 காலி பணியிடங்களும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. லெவல் 11க்கு தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து ஸ்பெஷலிஸ்ட் கிரேட் 3ல வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து பாத்தீங்கன்னா 39 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இயருக்கு 15, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 12, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 7, 4, பெர்சன் டிசபிலிட்டிக்கு வந்து 5 வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல எம்பிபிஎஸ் எடுத்து நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க.
அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் கிரேட் 3 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ல வந்து பேத்தாடிக் நேத்தாலஜிக்கு வந்து கேட்டிருக்காங்க. 3 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் கிரேட் 3 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ல வந்து பீரியாடிக் போஸ்டிங்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. டோட்டலா வந்து 23 காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சோ அதுக்கு அடுத்த போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் கிரேட் 3ல வந்து ஆஞ்சியோலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சோ எம்பிபிஎஸ் ரிலேட்டட்ல வந்து நீங்க வந்து எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் ஸ்பெஷலிஸ்ட் கிரேட் 3 வந்து டெமாலஜி, வெட்னாலஜி அல்லது லேப்ரோஸ்கோபி வந்து நீங்க எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலா வந்து 2 காலி பணியிடங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அது மற்றும் சில காலி பணியிடங்கள் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 16ல இருந்து 25 போஸ்டிங்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க யூபிஎஸ் மூலியமா. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.